ஹாய், வெல்கம் டு ஐகே அகாடமி. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸில் ஒரு சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the dash of the manipulator is a measure of how close the manipulator can come to a point within its workpiece. So for example, 10 centimeter நவரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எக்ஸாக்டா அந்த 10க்கு நவருதா, அதாவது 9.99 ஆர் இல்லாட்டி 10.001, அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸா அது ரீச் ஆகுது அப்படிங்கிறதா அதான் கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்ன, அந்த டெண்டன்சியோட பேர் என்ன? அதான் அக்யூரேசி. ஓகேங்களா? அக்யூரேசி அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸாக்டா 1 கிலோ சர்க்கரை வாங்கணும்னா எக்ஸாக்டா 100% 1 கிலோன்னு இருக்காது. உதாரணத்துக்கு 999 கிராம் இருக்கலாம், இல்லாட்டி 1 கிலோவோட 1 கிராம் 2 கிராம் கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் அக்யூரேசி. அக்யூரேசினா என்னன்னா ஹவு க்ளோஸ் டு த ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, தட் இஸ் கால்ட் அக்யூரேசி. ஓகே, ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னா ஒரு செஞ்ச வேலைய அப்படியே திரும்ப செய்யறது. தப்பா செஞ்சிருந்தாலும் அதை அப்படியே திரும்ப செய்யறது, ரைட்டா செஞ்சிருந்தாலும் அதை அப்படியே திரும்ப செய்யறது. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ரிப்பீட்டபிலிட்டி. ஓகே, ஜஸ்ட் பிரீஃப் நாலேஜ் சொல்லிடுறேன். எஃபிசியன்சி அப்படின்னா அதாவது அவுட்புட் நம்ம 100 எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அதுல 80 வருது அப்படின்னா அந்த எஃபிசியன்ட் 80% எஃபிசியண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெசல்யூஷன் அப்படின்னா எவ்வளவு ஸ்மால் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரெசல்யூஷன்னா ஸ்மாலஸ்ட் இன்க்ரிமெண்ட் நம்மளால எப்படி பார்க்க முடியும், அதான் ரெசல்யூஷன். இப்போ உதாரணத்துக்கு 1 mm பார்க்க முடியுமா, இல்லை 1 மைக்ரோமீட்டரை பார்க்க முடியுமா, அதெல்லாம் ரெசல்யூஷன். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின், விச் மேனிப்புலேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அண்ட் ஆந்த்ரோபோமோர்பிக் மேனிப்புலேட்டர் அப்படிங்கிறாங்க. ரீசன், அதாவது 3மே ரெவல்யூட் ஜாயிண்ட் இருக்கிறதுக்கு, அதாவது ஹைலி ஃபிளெக்சிபிள் மேனிப்புலேட்டர். ஆந்த்ரோபாமிக்னா மனுஷன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகுலேட்டட் மேனிப்புலேட்டர். ஆர்டிகுலேட்டர் ஜாயிண்ட்ல வந்தா என்னன்னா 3மே ரோட்டரி ஜாயிண்ட். ஓகேங்களா? 3மே ரோட்டரிங்கிறப்ப ஈஸியா ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஹைலி ஃபிளெக்சிபிள். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் தான் இது. ஓகே, தேர்ட் ஒன், repeatability is a measure of how close the manipulator can return to a previously thought point. சொன்னதை அப்படியே எப்படி கரெக்டா பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ரிப்பீட்டபிலிட்டி. அக்யூரசி இல்லை. அக்யூரசிங்கிறது என்னன்னா க்ளோஸ் 10னா கரெக்டா அந்த 10க்கு போனா அக்யூரேட். ஓகேங்களா? ஒரு தடவை செஞ்சதை அப்படியே ப்ரீவியஸ்லி தாட்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சதை மறுபடியும் அப்படியே செஞ்சா 10க்கு 8 போயிட்டு வந்துச்சு, அக்யூரசி கம்மி. அதே 8 மறுபடியும் பண்ணது அப்படின்னா ரிப்பீட்டபிள். ரிப்பீட்டபிலிட்டி அதிகம், அக்யூரசி கம்மி அப்படின்னு அர்த்தம். ரிப்பீட்டபிலிட்டினா என்ன, இது கத்துக்கிட்டதை அப்படியே செஞ்சா அதுக்கு ரிப்பீட்டபிலிட்டி. ஆன்சர் ட்ரூ. ஆமா, பி ட்ரூ. ஃபோர்த் ஒன், controller dash is the smallest increment of motion then the controller can sense. நல்லா கவனிங்க. அதாவது ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட். இப்ப நம்ம ஸ்கேல் இருக்கு, நம்ம ஸ்கேலோட ரெசல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 mm. இப்போ ஒரு லைன் வரைய சொல்றாங்க, 10 mm 10 சென்டிமீட்டர் வரைங்க. ஓகே, 10 சென்டிமீட்டர் வரையலாம். 10 சென்டிமீட்டர்னா என்ன, 100 mm. ஓகே, 101 mm வரைங்க, டிரா பண்ணுங்க அப்படின்னா 101 mm டிரா பண்ணலாம். இப்ப 101.11 mm டிரா பண்ணுங்கன்னா நம்ம ஸ்கேலை வச்சு டிரா பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ரிசல்யூஷன் அப்படிங்கிறது எவ்வளவு சின்ன எலமெண்ட்டை உங்களால பார்க்க முடியும், இல்லை செய்ய முடியும், இல்லை இன்க்ரீஸ் பண்ண முடியும், தட் இஸ் கால்ட் ரெசல்யூஷன். ஓகேங்களா? இதுதான் ரெசல்யூஷன். ஆன்சர் டி. ஓகே, ஃபேனோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், வால்யூமை இன்க்ரீஸ் பண்றோம், எவ்வளவு ஸ்மாலஸ்டா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது ரிசல்யூஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின், மேனிப்புலேட்டர்ஸ் தட் ஆர் ஹைலி ரிப்பீட்டபிள் ஆர் வெரி அக்யூரேட். அவசியம் இல்லை. ரிப்பீட்டபிள் அதிகமா இருந்துச்சுன்னா அக்யூரசி அதிகமா இருக்குமா? கிடையாது.
தடவை பண்ண தப்பு திரும்ப திரும்ப பண்ணாலும் அது நல்ல ஹை அக்யூரசி இல்லை, சாரி ஹை ரிப்பீட்டபிலிட்டி தான். அக்யூரசி தப்பு. ஓகேங்களா? அக்யூரசி வேற, ரிப்பீட்டபிலிட்டி வேற. ஓகேங்களா? ஹை ரிப்பீட்டபிளா இருக்கிறது வெரி அக்யூரேட்னு கிடையவே கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ ஃபால்ஸ். 6th question. Okay. Generally, which type of robots have higher accuracy? பொதுவாக ஒரு ரோபோட்ல நிறைய டைப் இருக்கு. கார்டீசியன் இருக்கு, போலார் இருக்கு, ஆர்டிகுலேட்டர் இருக்கு, ஸ்டாரா இருக்கு, ஓகேங்களா, டெல்டா இருக்கு. ஜென்ரலா என்ன டைப் ஆஃப் ரோபோட் வந்து அக்யூரேட்டி அதிகமா இருக்கும், அக்யூரசி அதிகமா இருக்கும்? நல்ல ஃபிளெக்சிபிள் மூவ்மெண்ட் இருக்கிறதுல அக்யூரசி அதிகமா இருக்குமா, நல்ல ரிஜிட் மூவ்மெண்ட் இருக்கிறதுல அக்யூரசி அதிகமா இருக்குமா? நல்லா கவனிங்க. ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிறப்ப அதோடைய ரீச் ஆகிற பாயிண்ட் கொஞ்சம் மேலே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபிளெக்சிபிள் அப்படின்னாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். என்னன்னா ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கை செய்ய முடியும், ஆனால் அக்யூரேட்டாக செய்ய முடியுமானா ஃபிளெக்சிபிள்ல செய்ய முடியாது. ஃபிளெக்சிபிளுக்கு நேர் ஆப்போசிட்னா ரிஜிட். ரொம்ப ரிஜிட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்கை செய்ய முடியுமானா அது ஓகே, கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அக்யூரேட்டாக செய்ய முடியும். கார்டீசியன் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ல போகும். கார்டீசியன் நான் சொல்ல, பொதுவாக ரிஜிட்டான ரோபோட் எல்லாமே அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி. ஓகேங்களா? சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் கம்மியாக இருக்கும், என்ன கம்மியாக இருக்கும், அக்யூரசி கம்மியாக இருக்கும். ரிஜிடாக இருந்தால் அக்யூரசி அதிகமாக. நெக்ஸ்ட். Okay. Name the manipulator in which the links form a closed chain. அதாவது இந்த மேனிபுலேட்டரோட லிங்க் எல்லாம் ஒரு க்ளோஸ்டு செயினை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு பேரலல் மேனிபுலேட்டர் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இது வந்து பேரலல் மேனிபுலேட்டர் பொறுத்த வரையும் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அடுத்து ரெசல்யூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. So resolution equal to length divided by 2 power n. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஆக்சுவலாக இது ரேராக கேள்வி எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு, பட் சிம்பிளான ஃபார்முலா தான். ஓகேங்களா? ரெசல்யூஷன் கேட்டாங்கன்னா ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த டிப், அதாவது ரோபோட்டோட டிப் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கு அந்த டிஸ்டன்ஸு டிவைடட் பை 2 power n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஆஃப் த என்கோடர். ஓகேங்களா? ரெண்டையும் எது ரெண்டையுமே கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 4 பிட்டு கேட்டிருக்காங்க. 4 பிட் அப்படின்னு கேட்டா 2 power 4. 2 power 4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 4 தடவைனா 2 into 2 into 2 into 2 என்ன ஆகும்? 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. ஸோ 2 பவர் ஆன்சர் என்னன்னா L divided by 2 power 16. ஸோ 2 power 16 எங்க இருக்கு? இங்க ஆமா சில இருக்கு. ஸோ ஆன்சர் சி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 power 4ன்னு போட்டாங்க, இது 2 power n. ஸோ ஆன்சர் L by 16. அடுத்தது the closed chain kinematics of a parallel robot can result in greater dash than open chain robot. ஓகேங்களா? க்ளோஸ்டு செயின் வந்து ஓப்பன் செயினோட அக்யூரசி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதான் இல்லையா? 11th one. Which part of the robot provides motion to the manipulator and end effector? ஞாபகம் வச்சுங்க. மேனிபுலேட்டர் இருக்கும், எண்ட் எஃபெக்டா இருக்கும். என்ன ஒரு மோஷன், ஒரு மூவ்மெண்ட்டை எது கொடுக்குது? கண்ட்ரோலர் கொடுக்குதா? கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? ஃபீட்பேக்கை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை அனுப்பும். அது பண்ணாது. சென்சர் என்ன பண்ணும்? ஒரு ஆப்ஜெக்ட் வருதான்னு டிடெக்ட் பண்ணிட்டு இவர் தான் ஃபீட்பேக்கை இங்க அனுப்புவார். ஸோ இவர் மூவ்மெண்ட்டை பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஆக்டிவேட்டர் தான் என்ன உள்ளார பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், சில இடங்கள்ல மோட்டார்ஸ் இருக்கும். இவர் தான் என்ன பண்ணுவார்? ஒரு மூவ்மெண்ட், ரோபோட்டோட கையை எண்ட் எஃபெக்டரோட மூவ்மெண்ட்டுக்கு ரீசன் ஆக்டிவேட்டர்ஸ். ஆன்சர் சி. அடுத்து 12. Which of the following is not an actuator?
இதை கொடுத்துருக்கிறதுல எது ஆக்டிவேட்டர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ஓகேங்களா, சாரி. நல்லா கவனிங்க. பொதுவாக ஆக்டிவேட்டர் வந்து 3 டைப்பு: நியூமேட்டிக், ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரிக். நியூமேட்டிக்னா என்ன? காற்று கம்ப்ரஸ்டு ஏரை வச்சு ஒரு பிஸ்டனை முன்னாடியும் பின்னாடியும் நவுத்துறது வந்து என்னன்னா நியூமேட்டிக். அதே காத்துக்கு பதிலாக ஹைட்ராலிக் ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்டனோட மூவ்மெண்ட் மூலியமா கையை மூவ் பண்ணா, ரோபோட்டோட கையை மூவ் பண்ணா, தட் இஸ் கால்ட் ஹைட்ராலிக். உள்ளுக்குள்ளால எலக்ட்ரிக்கல் சிக்னலை பாஸ் பண்ணி, ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலியமா மூவ் பண்ணா அது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவேட்டர். ஸோ டிஜிட்டல் ஆக்டிவேட்டர் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இது 3 தான் உண்மையிலே ஆக்டிவேட்டர். டிஜிட்டல் ஆக்டிவேட்டர் இல்லை. எது இல்லைன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ.